நம்ம சேனல் மூலமாக எல்லாரும் பிளேஸ் ஆகணும். இன்டர்வியூவில் டெக்னிக்கல் ரவுண்டை கிளியர் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன முயற்சி தான் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவில் 5லேருந்து 1 வரைக்கும் எப்படி நம்ம ரிவர்ஸில் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் லேர்ன் பண்ண போகிறீங்க. இதுதான் நீங்கள் வந்து ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பேஸ் ப்ரோக்ராம். ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங் நம்பர் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், போதும். ரைட், இப்போ நம்ம ஐயில் என்னம்மா வேல்யூ கொடுத்துருக்கோம், 5 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம். 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ நீங்கள் வந்து கண்டிஷன் வந்து பார்க்கணும். இந்த 5 வந்து 1 விட பெரிய நம்பர் அப்படின்னா ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன ஆகாதுன்னா டிக்ரிமெண்ட் ஆகாது. இந்த கர்லி பிராக்கெட்ஸில் வந்து வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ 5 நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்ததான் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ஒரு வேல்யூ தான் அந்த இடத்துல மைனஸ் ஆக போகுது. அப்போ ஐயோட வேல்யூ 4 அப்படின்னு வரும். அதாவது இங்கே டிக்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஐயில் அப்டேட் ஆகிடும் 4 அப்படின்ட்டு. ஓகே, நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இப்போ அந்த வேல்யூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1ஓட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ட்ரூ. நெக்ஸ்ட் 4 பிரிண்ட் பண்ணும். அகைன் ரிப்பீட் ஆகுது. ஐயோட வேல்யூ மைனஸ் ஆகுது. அப்போ ஐ ஈக்குவல் டு 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூ. 3 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ நமக்கு 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ட்ரூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறது 2 தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆகும்போது வேல்யூ ஐ ஈக்குவல் டு 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதுவும் நமக்கு ட்ரூ தான். அதாவது 1 கிரேட்டர் தென் 1ன்னு சொன்னால் தான் ஃபால்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால ட்ரூ. ஸோ அதனால் நமக்கு வேல்யூ என்ன ஆயிருக்குதுன்னா 1 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து டிக்ரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூவு 0 ஆகும். இப்போ 0ஓட கம்பேரிசன் 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ ப்ரோக்ராம் நமக்கு என்ன ஆகிடும்னா எண்ட் ஆகிடும். கிளியர். நெக்ஸ்ட்டு இதே கான்செப்ட் தான் நமக்கு ஜாவாலே வரப்போகுது. என்ன அப்படின்னா இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மாறப்போகுது. ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி இந்த 3 ப்ரோக்ராமே நீங்கள் தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பைத்தான் பார்த்துடலாம். ஸோ பைத்தானை பொறுத்த மட்டும் நம்ம ஃபார்வேர்டில் கொடுக்கும்போது ஸ்டார்டிங் நம்பரும் எண்டிங் நம்பர் மட்டும் கொடுத்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரிவர்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ ரிவர்ஸில் கொடுக்கறதுக்கு கம்பல்சரி நாம் வந்து ஒரு 3 ஆர்கியூமெண்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது 3 ஆர்கியூமெண்ட் அப்படின்னா கொடுக்க போகிற அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது வந்து ஸ்டார்டிங் வேல்யூவாக இருக்கும். இந்த இன்டென்டேஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்டென்டேஷன் கொடுத்துட்டு ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே முன்னே என்ன சொல்லியிருந்தேன், அதாவது இந்த ஸ்டார்டிங் வேல்யூ நான் இப்போ 5ல் கொடுக்குறேன்னா 5லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிற எண்டிங் வேல்யூ நான் அந்த முன்னாடி நான் C# எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். 0 வரும்போது எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 0வை தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா 1 வரைக்கும் நமக்கு என்ன ஆகணும், ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறதுனால 0ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே மைனஸ் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். மேனுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக -1 அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு ஸ்டெப் வேல்யூ. அப்போ 5லேருந்து 0 வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னா லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.